சிவகிரி ஜமீன்தாரை பத்தி நம்ம வந்து இதுவரைக்கும் பேசல. ஆனா சிவகிரி ஜமீன்தார் வந்து பேசப்படக்கூடிய ஒரு ஜமீன்தார். ராமலிங்க வரகுண பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்திருக்காங்க. அந்த சிவகிரி ஜமீன்தார் ராஜா என்னன்னா, அவர் வந்து செல்வ செழிப்பா இருந்திருக்காங்க. மிகவும் பெரிய செல்வ செழிப்பா இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குதிரையில அவங்க கம்பீரமா வருவாங்களாம். அவங்க செல்வ செழிப்ப வந்து அங்க தங்க நாணயங்கள வந்து பூட்ஸ் காலுக்குள்ள வச்சுக்கிட்டு, அந்த பூட்ஸ் கால கொண்டு வந்து குதிரையில உதைச்சு, அதுக்கப்புறம் குதிரை வேகமா ஓடுறத வந்து அவங்க ரசிப்பாங்களாம். அந்த மாரிலாம் அந்த ராமலிங்க வரகுண பாண்டியர் வந்து மிக ஃபேமஸா சொல்லுவாங்க. அதோட மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவர் அந்த காலத்தில வெளிநாட்டுலலாம் தொடர்பு நெறைய வச்சிருக்காரு. சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம், இன்னைக்கு சுவிஸ் பேங்க்ன்னு சொல்லக்கூடிய அந்த வங்கிகள்லாம் இவருடைய கணக்கு வழக்குகள்லாம் நெறைய இருந்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய விருந்தினர்களுக்கெல்லாம் இவர் விருந்து குடுக்கணும்னு சொல்லி விருந்தினர் மாளிகை அப்படின்னு சொல்லி ஒரு மாளிகையே அமைச்சிருக்கிறார். அந்த மாளிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ள காலத்தில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது பாழடைந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதோட மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்காரு. இந்த கல்யாண மண்டபம் ரொம்ப பிரம்மாண்டமா சிவகிரியில கட்டப்பட்டு சுமார் 40 அடி உயரத்துக்கு. இதற்கு வந்து அந்த மேல போடக்கூடிய அந்த கூரைகள் இருக்கு பார்த்தீங்களா, கூரைக்குன்னு சொல்லி இரும்புகள் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்தா இங்கிலாந்துல இருந்து கப்பல் மூலமா கொண்டு வந்து இறக்கி, அந்த மேல வந்து அந்த பாலங்களை வந்து போட்டிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம, அந்த ஜன்னல் கம்பிகள்லாம் பார்த்தா தேக்கு மரம். தேக்கு மரத்தால் ஆன அந்த கம்பிகள்லாம் அந்த கம்பிகள் மற்றும் அதில இருக்கக்கூடிய மரங்கள். இதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தாருன்னா, சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பல பொருட்களையும் சேகரிச்சு, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மேல் மாடத்துல இருந்து கண்ணாடி வழியா நம்ம அந்த கல்யாணத்த பார்க்கலாம். அந்த மாரி கண்ணாடிகள்லாம் கொண்டு வந்து மிக பிரம்மாண்டமாக அந்த மண்டபத்தை வந்து கட்டியிருந்தார். அந்த மண்டபத்தை கட்டி இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மண்டபம் வந்து சிவகிரியில வந்து தேவர் திருமண மண்டபம் அப்படின்னு சொல்லி நமக்கு கம்பீரமா காட்சியளிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதோட மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பிற்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல வந்து பெரிய வங்கி கணக்கு இருக்கு. சிவகிரி ஜமீன்தாருக்கு கோடிக்கணக்குல அங்க செல்வம் இருக்கு. அப்படின்னு சொல்லி இடையில வந்து நெறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருந்தது. அந்த விஷயத்துல எல்லாருமே சுவிட்சர்லாந்துல இருந்து அந்த படத்தை வந்து திருப்பி கொண்டு வர முடியுமா? அப்படின்னு சொல்லி பத்திரிகை எல்லாம் பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அருமையான அந்த பேச்சுக்கு அந்த காரணமாக இருந்தவர் வந்து ராமலிங்க வரகுண பாண்டியன் அவர்கள் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா, யாருடைய ராஜாவுடைய திருமணமே நடக்கல. 2018ல பார்த்தீங்கன்னா, விக்னேஸ்வரன் அப்படிங்கக்கூடிய ராஜாவுடைய வாரிசுக்கும், அப்புறம் டாக்டர் பிரசன்னா அம்மாவுக்கும் திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த கல்யாண மண்டபத்துக்கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னா, தூரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அதோட கம்பீரம் வந்து நமக்கு அந்த ராமலிங்க வரகுண பாண்டியன் அப்படிங்கக்கூடிய அந்த ராஜாவையும், அவர் சுவிட்சர்லாந்துக்கும் அவருக்கும் வச்சிருந்த தொடர்பும் தான் நமக்கு நினைவுக்கு வரும். உங்களுக்கு சிவகிரி ஜமீன பத்தி ஏதாவது தொடர்புகள் தெரிஞ்சாலோ, இல்லாட்ட தகவல்கள் தெரிஞ்சாலோ, நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.